அவனை மறந்துருன்னு அட்வைஸ் பண்றதுக்கு தான் இந்த வீட்ல நீங்க அப்பாவா இருக்கீங்களா? இது நீங்க பெத்த பொண்ணா இருந்தா இப்படி பதில் சொல்லிருப்பீங்களா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படி சொல்றீங்க? ஒரு அப்பாவா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? உனக்கும் நீ ஆசைப்படுற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் கடமைமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்ட நீங்க பேசியிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொம்பளை மாதிரி வீட்ல உட்கார்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு என் முன்னாடி வந்து இப்படி நிக்காம இருந்தாலே போதும். நான் முடிவு பண்ணிட்டேன். சூர்யா தான் என்னோட ஹஸ்பண்ட். அத யாராலையுமே மாத்த முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா ஆவேசப்படாம கேளுமா. அப்பா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா உனக்கு எப்பவும் நல்லது தானே சொல்லுவேன். உன்னை பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அது சாதாரண பொண்ணுக்கு. நான் தேவநந்தினி. எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சூர்யா கூட என் கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லம்மா, இது சரியா வராதுன்னு எனக்கு தோணுது. Can you please shut up? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ அப்பாவாச்சே போனா போதுன்னு பார்த்தா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. உங்களால முடிஞ்சா சூர்யா கிட்ட பேசி என் கூட கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா வாய் மூடிக்கிட்டு போடுறத சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காருங்க. இதுக்கு மேல எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எனக்கும் சூர்யாக்கும் நடுவுல யாரு வந்தாலும் சரி, அது வள்ளியா இருந்தாலும் சரி இல்ல அந்த கடவுளாவே இருந்தாலும் சரி, தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். தேவநந்தினி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவ ஏன் பொண்ணு, அவளுக்காக நான் சூர்யா கிட்ட பேசித்தான் ஆகணும். சூர்யாவோட கை காலில் விழுந்தாவது அவனை தேவநந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அவ தெரிஞ்சுக்குவா. அந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. இந்த அட்ரஸ்ல யாருங்கடா நீங்க? ஏன்டா என்ன தூக்கிட்டு போறீங்க? உங்களுக்கு என்னதாண்டா வேணும்? நீதான் வேணும், அதான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? நீங்க தப்பான பொண்ணை கடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விட்டுருங்கடா பாவிகளா. எனக்கு எதுவுமே தெரியாதுடா. தப்பான ஆளுலாம் இல்ல, சரியான ஆளை தான் தூக்கி இருக்கோம். இது தேவநந்தினி தானே? பரவாயில்லையே, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அவங்க ஏன் என்ன கடத்த சொல்லணும்? ஏன்னா நீ இனிமே சூர்யா வாழ்க்கையில குறுக்க வரவே கூடாது.
மயிலே மயிலேனா இறகு போடுமா? போடாது. நாம தான் பிடுங்கி எடுக்கணும். 2 நாள் வழிய சூர்யா தேடுவான். அப்புறம் காணுன்னு விட்டுருவான். சூர்யா தானா என்ன தேடி வருவான். இல்லனா வர வெப்ப. வள்ளி ஏன் இன்னைக்கு வரல? என்கிட்ட சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தா. இப்ப அவளை எங்க போய் தேடுறது? சூர்யா என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் என் ஹஸ்பண்ட்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆகு சூர்யா. வள்ளிக்கு இன்னையோட புள்ளி வச்சாச்சு. வரேன்னு சொன்னா வராம இருக்க மாட்டாளே, என்னாச்சு? ஹேய், நீ எப்படி இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? நோ, நான் உன்னை இங்க எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். யாருமே எதிர்பார்க்காத இடத்துக்கு வரதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு ஆண்டர்பிரனர் மீட்டிங்ல என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆனா அங்க நான் இருந்தேன். அந்த மாதிரி தான் இப்பவும். பட் சூர்யா, நீ வேற யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தோணுதே. அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எஸ், நான் ஒருத்தங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்கிறது நிஜம்தான். ஒருத்தவங்கன்னா பொன்னா சூர்யா? யாரா வேணா இருக்கட்டும், சொன்னா கரெக்ட் டைம்க்கு வந்துடணும். அது என்னோட பாலிசி. உன் ஃப்ரெண்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ அவ இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல. சாரி, நீ வேற ஏதோ மூட்ல இருக்க. நான் உன்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கேன் பாரு. ஐம் ரியலி சாரி. உன் ஃப்ரெண்டு வரலன்றதுக்காக இவ்ளோ அப்செட்டா இருக்கியே சூர்யா? இல்லனா வேற ஏதாச்சும்? நீயே சொல்லு சூர்யா, ஏன் அப்செட்டா இருக்க? ரொம்ப பர்சனலோ? அப்படின்னா சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பர்சனல் தான். எப்படி கரெக்டா கெஸ் பண்ண பாத்தியா? என்ன சூர்யா, லவ்வா? கையில பூவோட இப்படி ஒரு பார்க்ல ஒரு பையன் தனியா உட்கார்ந்திருக்கானா, அது லவ் தவிர வேற என்னவா இருக்க முடியும்? பி ஃப்ரீ சூர்யா. என்ன உன்னோட நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. இல்ல சொல்ல பிடிக்கலனா வேண்டாம். தேவநந்தினி, நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நானும் வள்ளின்னு ஒரு பொண்ணும் ரொம்ப லவ் பண்றோம். இந்த பார்க்ல மீட் பண்ண வர சொல்லியிருந்தா. அவளும் வரதா தான் சொல்லியிருந்தா. ஆனா ஆளை காணல. நான் சொல்லி அவ வராம இருக்க சான்ஸே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. அதுல மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டா. வள்ளியா? அவளை நான் பாத்திருக்கேனா? பாத்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. வள்ளினா
உனக்கு அவ்வளோ பிடிக்குமா சூர்யா? பிடிக்காமையா லவ் பண்ணுவேன்? எனக்கு வள்ளி தான் எல்லாம். அவ தான் என் உலகமே. அவ இல்லைன்னா சூரியனை உதிக்காத உலகம் மாதிரி நான் மொத்தமா இருண்டு போயிடுவேன். அவ கண்ணை திறந்து பார்த்து வாய் விட்டு சிரிச்சாலே போதும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூவும் உடனே பூத்துரும். அவ நடந்து வரும்போது அந்த கொலுசு சத்தம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, எவ்வளோ தூரம் வள்ளிய லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், என்னால தாங்க முடியாது. சாரி, நீ கேட்கவும் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். யா, பட் எனக்கு ஒரு டவுட். நீ அவளை லவ் பண்ற அளவுக்கு அவ உன்னை லவ் பண்றாளா சூர்யா? என்ன தேவநந்தினி, அவ லவ் அக்செப்ட் பண்ணாமையா நான் இவ்வளவு தூரம் சொல்வேன்? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பங்கஜ விட்டு அவளை பொண்ணு கேட்க சொல்லணும்னு இருந்தேன். இப்ப பார்த்தா அவளை திடீர்னு காணோம். அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்ற, அது எப்படி திடீர்னு அவ உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போவா? அதான் யோசிக்கிறேன், அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்ன ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும், உண்மையா லவ் பண்றவங்க இப்படியா ஓடி போவாங்க? அவ எங்கேயோ போயிட்டான்னு முடிவே பண்ணிட்டியா தேவநந்தினி? நான் எந்த முடிவும் பண்ணல, நீ சொல்றத வச்சுதான் சொன்னேன். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. உன் மேல அவ வச்சிருக்க லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா அவளே உன்னை தேடி வருவா. அந்த நம்பிக்கையில தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிஞ்சு அவளால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. கண்டிப்பா வந்துருவா. எப்படி வருவா சூர்யா? கண்டிப்பா வரவே மாட்டா. ஏன்னா அவளை கடத்தி வச்சிருக்கிறதே நான் தானே. வள்ளி இனிமே உன் லைஃப்லயா? நோ 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 நோ, அவ இனிமே நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணவே மாட்டா. இந்த தேவநந்தினிக்கு நம்பர் 2 இருக்கிறது எப்பவுமே பிடிக்காதுன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். சூர்யா, எப்பவும் உனக்கு பிடிச்ச நம்பர் 1 பொண்ணா நான் தான் இருக்கணும். நான் மட்டும் தான் இருக்கணும், வேற யாருக்கும் இடம் கிடையாது. ஓகே சூர்யா, நான் கிளம்புறேன். உனக்கு என்ன கிடைக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதியிருக்கானோ அது உனக்கு நிச்சயமா கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். பாய். தம்பி, நான் ராஜசேகர். தெரியும், உட்காருங்க. ம். சூர்யா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், நீங்க தேவநந்தினியோட அப்பா தானே? ஆமாப்பா, கரெக்டாக சொல்லணும்னா வளர்ப்பு அப்பா. சரி சொல்லுங்க சார், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை பார்த்துருப்பேனே. நீங்கள் பெரியவங்ககிட்ட பேசுறதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க வாங்கன்னுலாம் பேச வேண்டாம், நீ வா போனே பேசலாம். சூர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். சொல்லுங்க சார். தேவநந்தினியோட அப்பாவா எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு. தேவநந்தினிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம் சார். தேவநந்தினிக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு நீங்க சொன்னா போதுமே, 1000 பேர் வரிசையில வந்து நிப்பாங்களே. அவ அழகுக்கும் அவ திறமைக்கும் அவளை யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க? எந்த மாப்பிள்ளைய சரின்னு சொல்றது, யார வேண்டான்னு சொல்றதுன்னு நீங்க தான் நிச்சயம் திணற போறீங்க சார். ஆனா அப்படி மாப்பிள்ளை பாக்குற வேலைய அவ எனக்கு தரலப்பா. அவளே மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டா. ஓ, அதுவும் நல்லதுதான். மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் அவ வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்புறம் என்ன சார், நீங்க பந்தக்கால் நட்டுற வேண்டியதானே? ஆனா தேவநந்தினி பாத்திருக்கிற பையன் இன்னும் சம்மதம்னு சொல்லல. இவ்வளவு தூரம் என் வீட்டுக்கு வந்து உரிமையா வெளிப்படையா பேசுறீங்க. நீங்க பேசுறத பார்க்கும்போது ரொம்ப நாள் பழகினவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஆனா என்கிட்ட இத பத்தி என்ன பேச வந்திருக்கீங்கன்னு தான் நிஜமா எனக்கு புரியல. ப்ளீஸ் சார், என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம மனசு விட்டு கேளுங்க, நான் செய்ய காத்திருக்கேன். சூர்யா, தேவநந்தினிக்கு பிடிச்ச பையன் நீதான்.
என்ன சார் சொல்றீங்க? நானா? ஆமாப்பா, என் பொண்ணு உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றா. ஒன்னு அவ என்னைக்கு முத தடவை பார்த்தாலோ அன்னைக்கே அவ முடிவு பண்ணிட்டா அவளுக்கு புருஷனா வர தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு. தேவநந்தினி எப்பவும் உன் நினைப்பாதான் இருக்கா. அவளுக்கு நீ கிடைக்கலன்னா அவ பைத்தியம் ஆயிருவா. அவ அப்பாவா அவ ஆசைப்படுற பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமை இல்லையா? அதனால்தான் சூர்யா உன்கிட்ட சம்மந்தம் பேசுறதுக்காக உன் வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானா? சார், இப்படி டக்குன்னு கேட்டா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. தேவநந்தினிய ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். அங்கேயே நான் அவளுக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அவ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகினா. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி லவ்ங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அதனால என்னப்பா, எப்படியும் நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அது தேவநந்தினியா இருக்கிறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீயே அழகா இருக்க, பிசினஸ் பண்ற, என் பொண்ணு பெரிய கோடீஸ்வரி. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தடை இருக்க முடியும்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆசையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்க திடீர்னு தேவநந்தினியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவநந்தினிக்கு என்னை விட தகுதியான 1000 மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. நீங்க அதுல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தேவநந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். இங்க பாரு சூர்யா, உனக்கு சின்ன வயசு. இந்த வயசுல லவ் வரதெல்லாம் சகஜம்தான். ஆனா நீ தேவநந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க 2 பேருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்பா. அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் எடுக்காத சூர்யா. நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லு. நீ சம்மதம் சொல்றதுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. ஆமா சூர்யா, தேவநந்தினி உன்னைய தவிர வேற எந்த பையனையும் ஏத்துக்க மாட்டா. அவ உன்னை நினைச்சிட்டா அதை அவ சாதிக்காம விட மாட்டா. சூர்யா, அவ என்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணா அவ உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அவ ரொம்ப அடமட்டான பொண்ணுப்பா. இங்க பாரு சூர்யா, அவளோட அப்பாவா உங்ககிட்ட கை கூப்பி கேட்டுக்கிறேன். என்ன சார்? நீ சம்மதம் சொன்னா நான் இங்க இருந்து சந்தோஷமா போவேன். இல்லனா என் பொண்ணு வாழ்க்கை முழுக்க உன்னை நினைச்சே தவிக்கிறத பார்க்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான அப்பாவா நான் வாழ வேண்டியிருக்கும்பா. நல்லா யோசிச்சு சொல்லு சூர்யா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பொண்ணை ஏத்துக்கப்பா. சார், பெரியவங்க நீங்க. என் முன்னாடி இப்படி கை குப்பிலாம் நிக்காதீங்க சார். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு சார். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. அந்த பொண்ணும் என் மேல உயிரியே வச்சிருக்கா. அதனால இப்போதைக்கு என்னால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஒன்னும் அவசரம் இல்லப்பா, நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட பேசு. அவளுக்கு நாமளே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணி வைக்கலாம். நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். தேவநந்தினியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு என்ன சொல்ல வச்சே ஆகணுன்ற முடிவோட இவர் வந்திருக்காரு. இவரை இன்னும் பேச விட்டா ஆபத்து. இப்போதைக்கு ஏதாவது சொல்லி இவர் அனுப்பி ஆகணும். அப்புறமா இவருக்கு புரிய வச்சுக்கலாம். இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல சூர்யா, சம்மதம் சொல்லுப்பா. சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எடுத்துக்கப்பா, நாளைக்கு கூட உன் முடிவை சொல்லுப்பா. ஆனா சம்மதங்கிற முடிவை மட்டும் சொல்லு. நான் உன் நல்ல முடிவுக்காக காத்திருப்பேன். வரேன்ப்பா. அந்த வள்ளிய பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். நீ நல்ல யாருக்குமே வள்ளியை பார்த்த உடனே பிடிச்சு போயிடும். அது மாதிரி தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது. உன்ன மாதிரி தான் அவளும் ரொம்ப இன்னசென்ட். அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், பாசம்.